Hi friends, welcome to Krithika Designs. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில்வர் கலர் காம்போவில் தான் ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். எல்லாமே சில்வர் கலரில் எடுத்துக்கிறேன். சில்வர் கலரில் இருக்கிற எல்லா பீட்ஸ் வெரைட்டியும் த்ரெட் எல்லாமே எடுத்துக்கிறேன். இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா சேரீயோட கலர் தான். சேரீயோட எக்ஸாக்ட் கலர் கிடையாது அது. இது பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடு சேரீ. அதனால் நான் வந்து ஒரு ஒயிட் கலரும் இந்த ப்ளூ கலரும் ரெண்டு சில்க் த்ரெட்டையும் மிக்ஸ் பண்ணி லோட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்போ போல் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஜரி த்ரெட்டில் 4 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லோடு கொடுக்குறேன். லோடு கொடுக்கும்போது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் த்ரெட் வைக்காமல் கொஞ்சம் உள்ளே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே வந்து ஜர்தோசி வச்சுக்கிறேன். உங்களுக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உள்ள லோடுக்கு வந்து நீங்கள் பைப்பிங் த்ரெட்டு கொடுத்துக்கலாம். இது ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் உள்ளே வந்து ஜரோசி கொடுக்கும்போது. சேரீ கலர் டபுள் ஷேடு அப்படிங்கிறனால நான் டபுள் ஷேடு வர மாதிரி த்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட்டு. அதுக்கு அடுத்தது ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு சில்வர் கலர் சுகர் பீட்லேயே 1 இன்ச்சு கேப்பில் அடுத்து ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கேன். சென்டரில் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு கேப் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கொடி மாதிரி வரும் இல்லையா, அது வந்து அந்த கர்வோட சென்டர் வந்து நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் வர மாதிரி பார்த்துக்கலாம். அது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கரெக்டாக மெஷர்மெண்ட் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக வரும். அந்த உள்ளே இருக்க கொடி மேலே பார்த்தீங்கன்னா கட் பீட் கொடுக்குறேன். சில்வர் கலர் மைக்ரோ கட் பீட் இது ரொம்பவே குட்டியாக இருக்கும். சுகர் பீடு விடவே கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். அந்த லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 mm ரவுண்ட் பீட் சில்வர் கலர் எடுத்துகிட்டு சில்வர் கலர்லேயே டியூப் பீடு எடுத்துகிட்டு 3 வச்சு ஒரு சென்டரில் கொடுத்துக்கிறேன். அடுத்தது சுகர் பீட் லைனுக்கு வெளி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சில்வர் கலருக்கு சீக்வன்ஸும் சில்வர் கலர் சுகர் பீடும் வச்சு ஒரு சின்ன குட்டியாக ஒரு மூட்டை மாதிரி கொடுத்துட்டு அதை சுற்றியும் சேரீ கலர்லேயே இருக்க சில்க் த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அந்த புட்டை 2 புட்டா சென்டரில் பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஈக்குவலாக வரும். இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பார்த்திங்கன்னா சேரீயோட பார்டர்லேயே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பார்டருக்காக நீங்கள் இப்போ இருக்கிற நான் எல்லா மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த இருக்க டிசைன் மேலே சேரீ கலர் சில்க் த்ரெட்டையே வச்சுட்டு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். சேம் கலர் எக்ஸல் கலர் வச்சுருந்தா அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியாது. அதனால் சேரீக்கு அடுத்த சைடில் இருக்கிற த்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன். நாட் போடும்போது பார்த்திங்கன்னா இப்போ நான் போடுறேன் பார்த்திங்கன்னா 2-3 த்ரெட்டு சேர்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாட் போடுறேன். நாட் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் நல்லா பார்த்து போட்டுட்டு ஒருக்கா இழுத்தும் கூட செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நாட்டு வந்து கழண்டுச்சுன்னா ஃபுல்லுமே வந்து ஸ்டிச்சு பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாட் போட்டு இப்போ கீழே இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிச்சு கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். த்ரெட்டை வந்து மடி தனியாக கட் பண்ணிவிட்டு த்ரெட்டில் லாஸ்ட்டில் அந்த நாட்டு மாதிரி முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் போட வேண்டியதில்லை. இருக்கிற டிசைன் மேலே ஃபுல்லும் நான் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இது மாதிரி பார்டர் டிசைன் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன மெட்டீரியல் வந்து இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் இது மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம அந்த நெக்லைன் கொடுத்தோம் இல்லையா, பார்டர் மாதிரி ஒரு லைன் கொடுத்தோம் இல்லையா, அதுவே நீங்கள் வந்து ஸ்லீவுக்கு வந்து கொடுத்துக்கலாம். அதுவே கொடுத்து நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இவங்க வந்து ஸ்லீவ் ஃபுல்லுமே வந்து ஒர்க் கேட்டிருந்தாங்க. அதனால் ஸ்லீவ் வந்து இருக்கிற பார்டர் ஃபுல்லுமே நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். இப்போ லீவ்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, கொடுக்கும்போது அப்படியே நமக்கு தொடர்ந்து வந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லீவ்ஸ்க்கெல்லாம் வந்து தனித்தனியாக நாட் போட வேண்டியதில்லை. இதை ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் ஒர்க் பண்ணணும். ஏன்னா நம்ம பாருங்கள் பஞ்ச் பண்ணுற இடத்துலையெல்லாம் ஹோல்ஸ் விழுகுது. நீடில் வந்து உள்ளே வந்து நம்ம இறக்குறோம் இல்லையா, அப்போ வந்து பார்த்து தான் இருப்பேன் தவிர ரொம்ப தூரம் கீழே உள்ளே வந்து இறக்கிடக்கூடாது, ரொம்பவே பெருசாக ஹோல் ஆயிரும். இப்போ இதுதான் நாம் எடுத்திருக்க ஸ்லீவ் பார்டர்.
அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா இது மேலே ஹாஃப் வந்து இப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறேன். கீழே ஹாஃப் வந்து இது மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்னு கொஞ்சம் நல்லா தெளிவாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். சில்வர் கலருக்கு கட் பீட்ஸு, சுகர் பீட்ஸு, ரவுண்ட் பீடு, சீக்வன்ஸு, டியூப் பீட்ஸு, ஹேங்கிங்ஸு அப்படின்னு எல்லாமே நான் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறோன்னு நம்ம தான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும். இந்த கட் பீட்ஸ் வந்து ரொம்பவே குட்டியாக இருந்தாலும் நல்லாவே கிளிட்டர் ஆகுது. நைட் ஃபங்க்ஷனுக்கு வந்து இது யூஸ் பண்ண போகிறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஆப்போசிட் சைடு ஸ்லீவ் இது. நீங்கள் இது மாதிரி பார்டர் டிசைன் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.